நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்லன் பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடன் தன் நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய புனார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்துட்டு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, எம்பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் நாவுக்கரசு பெருமான் சின்ன வயசுலேயே தாய் தந்தையர் எல்லாரும் திருவடி அடைஞ்சிடுறாங்க. அப்படி திருவடி அடைந்ததுக்கு பிறகு நாவுக்கரசு பெருமானுடைய தமக்கையார் திலகவதியாருடைய அவங்களும் அவருக்கு மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் போர்க்களத்திலே உயிர் நீத்து விட்ட காரணத்தினாலே மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவன் போயாச்சு, இனிமேல் வேறொருவரை திருமணம் செய்வதற்கு மனமில்லாத அவருடைய இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவைப்பேன் என முடிந்தார் என்று சொல்லி, இந்த உயிரை அந்த உயிரோடு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னா நானும் திருவடி அடைஞ்சிடறேன் என்று சொல்லி அம்மா அப்படி ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது தம்பியாக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் அவங்க திருவடியில் போய் விழுந்து வணங்கி, எனக்கென்று இருப்பது உலகத்துல நீங்க ஒரே உறவு தான், நீங்களும் போயாச்சுன்னா இந்த உலகத்துல எனக்கு ஒன்னும் வேலை இல்லை, நானும் போயிருவேன் என்று சொல்லி காலில் விழுந்து அழுகிறாங்க. அப்படி அழுகிற பொழுது அப்ப இருந்தா நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும். திலகவதி அம்மாவுக்கு 13 வயசு, 12 வயசு 13 வயசுங்கிறது அந்த காலத்துல திருமண வயசு பெண்களுக்கு. அப்படி அவர் காலில் விழுந்து வணங்கினதுனால அக்கா தன்னுடைய முடிவை மாத்திக்கிறாங்க. கொஞ்சம் முடிவை மாத்தி சொல்ற அம்பொன்மணி நூல் தாங்காத அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி என்று செய்கிற பெருமான் அந்த திருமாங்கல்யத்தை தாங்க முடியாத அவருடைய அந்த உடம்பு இந்த உலகத்துக்கு அருளை தாங்கி நின்றார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் சொல்வார். அப்படி இருக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக அக்காவும் தம்பியும் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்ல பலப்பமான குடும்பம், நல்ல பெரிய குடும்பம் அவங்க. அதனால அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாவுக்கரசு பெருமானுக்கு சின்ன வயசுலயே நல்ல ஒரு அறிவாற்றல். அதனால எல்லா சமய கொள்கைகளையும் படிக்கிறார். அப்படி எல்லா சமய கொள்கைகளையும் படிச்சு அதுல சமணம் தான் சிறந்ததுன்னு அவருக்கு மனசுக்கு தோணுது. சைவத்துல இருக்க குடும்பம் சைவ குடும்பம், ஆனா சமணம் தான் சிறந்த மதம் அவர் மனசுக்குள்ள தோணுது. அது ஏன்னா கொல்லாமை சைவத்திலே இருக்கு. ஆனா சமத்தில் இருக்கக்கூடிய அந்த கொல்லாமை என்று சொல்லக்கூடிய நெறியை வைத்துக் கொண்டு அவர் அந்த சமயத்துக்கு போறாரு. அவர் ஏன் போனார் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவருள் வாய்க்க பெறலைங்கிறார் சேக்கிர பெருமான். அதான் சொல்றாரு, நில்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் அப்படின்னாரு. இந்த இடத்துல தான் சொல்றாரு ஏன் சமணத்துக்கு போனார் அப்படின்னா ஒரே காரணம் நம்பர் அருளாமையினால் அப்படிங்கிறார். யாரா இருந்தாலும் நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் கூட நமக்கு சைவத்துல நின்று நிரந்தரமா பணி செய்யறதுன்னா பெருமானுடைய திருவருளில் நிக்கவே முடியாது. என்னால வேற எந்த ஒரு நிலையில வேணாலும் நின்று நாம பணி செய்யலாம். சைவ நெறியில நிக்கிறது அப்படின்னா நம்பர் அருள் வேணுங்க. நாவுக்கரசு பெருமானுக்கே அது இல்லைங்கிறாரு சேக்கிழ பெருமான். இத்தனைக்கு போன பிறப்பிலேயே அவர் பெருமான் திருவடியில் இருந்தவர் தான் இல்லைங்களா, வாகீசராக. ஆனாலும் கூட இந்த பிறப்புல இறைவன் திருவடியில இறைவனுடைய அந்த திருவருள் இல்லைன்னா நம்ம சைவத்துல நின்று பணி செய்ய முடியாது அப்படிங்கறத அங்க வலியுறுத்தி சொல்றார். அப்படி அதனால அவர் போயிடுறார். அப்படி போனதுனால அக்கா என்ன செய்யறாங்க அப்படின்னா திலகவதி அம்மா மீண்டும் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள விரும்பல. ஏன்னா ஒரு முடிவு எடுத்தாங்க, அது தம்பிக்காக உயிர் வாழ்ந்தாங்க. இப்ப தம்பி போயாச்சு இல்ல, மறுபடியும் போய் அவங்க உயிரை போக்கிக் கொள்ள விரும்பல. அதனால என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தவக்கோலம் எடுத்துக்கொண்டு நேரா திருவதிகை போனாங்க. அங்க திருவாமூர்ல இருந்து திருவதிகை ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அப்படியே நடந்து போறாங்க. அப்படி போய் அங்க போய் ஒரு தவச்சாலை அமைத்து அந்த தவச்சாலையில அவங்க என்ன செய்யறாங்கன்னா முதல்ல அதாவது உலவார பணி அவங்க செய்யறாங்க. அதாவது விடியறதுக்கு முன்னாடி கோயிலை எல்லாம் பெருக்கிறது, கோயிலை பெருக்கி மெழுகி அதற்கு பிறகு ஆண் சாணத்தால் நல் ஆண் சாணத்தால் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நல்ல பசுமாட்டு சாணத்தை கொண்டு மெழுகுறாங்க. அதற்கு பிறகு மலர் பறிக்கிறாங்க. அந்த மலரையெல்லாம் மாலையாக தொடுத்து சாமிக்கு கொடுக்கறாங்க. இந்த தொண்டெல்லாம் சரிய தொண்டெல்லாம் செய்யறாங்க. அப்படி நீண்ட காலம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீண்ட காலம்னா கொஞ்ச நாள், 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஏன்னா
சின்ன வயசுலயே போயிடுறாரு நாவுக்கரசு பெருமான். சைவத்துக்கு வர்றப்ப ரொம்ப ரொம்ப காலம் ஆயிருது. 40 ஆண்டுகளுக்கு மேல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறதே இல்ல. அக்காவை தம்பியை நினைக்கிறது இல்ல, தம்பி அக்காவையும் நினைக்கிறது இல்ல. இப்ப அக்காவுக்கும் வயசாயிருச்சு, தம்பிக்கும் வயசாயிருச்சு. அக்கா வயசானதுனால திலகவதி அம்மா சாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தனக்கு பின்னாடி என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் சைவத்துக்கு தொண்டு செய்யணும். அதான் அம்மாவுடைய ஒரு எண்ணமே ஒழிய, தன்னை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், தனக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு வேணும்னு அவங்க நினைக்கல. அப்படியெல்லாம் இல்ல. திலகவதி அம்மாவுடைய கருத்து என்னன்னா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறைவனுக்கு தொண்டு செய்யணும், அது தம்பி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்பதான் சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. அதான் சொல்ற, தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராய்கள் அடியன்பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குழி நின்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னு. 1 நாள் 2 நாள் அல்ல, பலமுறை சாமியுடைய திருவடியில விழுந்து, சாமி எனக்கு பின்னாடி பிறந்தவன் இப்படி போய் ஒரு பரசமயத்துல விழுந்து கிடக்கிறானே, நீங்க அவனை எப்படியாவது நம்ம சமயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அம்மா பல முறை விண்ணப்பம் வைக்கிறாங்க. அதை ஒரு நாள் சாமி செவிமடுத்து, உன்னுடைய மனக்கவலை ஒளினி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ உன்னோட ஒன்னும் கவலைப்படாத, அவன் முன்னாமே முனியாகி இணையடைய தவம் என்றான். போன பிறப்பிலேயே வாகீசராக என்னை நினைந்து தவம் செய்து கொண்டிருந்தவன், அன்னவனை சூளை மடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி, சூளை நோயை கொடுத்து அவனை நாம் ஆட்கொள்ளலாம் என்று சொல்லி அக்கா கிட்ட சாமி கனவுல சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த இடம் தான் நம்ம சிந்திக்க போறோம். அடுத்தது சூளை நோய் வரப்போகுது. சூளை நோய் தாங்க முடியாம அக்காவை தேடி வரப்போறார். இந்த பாட்டு அதான் 47வது பாட்டு. தவம் என்று பாயடிக்கு தலை பறித்து நின்றுண்ணும் அவம் ஒன்று நெறிவேல்வான் வேளாமை அருளுமென சிவம் ஒன்று நெறி நின்ற திலகவதியார் பரவ பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார் திரு உள்ளம் பற்றுவார். அருமையான பாட்டு. தவம் என்று பாயடிக்கி, தவம் என்று கொண்டு சமணர்களை சொல்றார். தவம்னு நினைச்சிட்டு பாய கையில் இடுக்கி கொண்டு, அப்புறம் என்ன சொல்ற, தலைமயரை பறித்து கொண்டு, இதெல்லாம் அவங்களுடைய தவம். சுடுபாறையில் கிடப்பது, தலைமுடியை பறித்து கொள்வது, இப்படி எல்லாம் அவங்க தவம் செய்ய, இதுதான் அவங்க தவம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளது அப்படி அல்ல. இறைவனை நினைந்து பூசை செய்வதுதான் தவம். ஆனா அவங்க அந்த பாயை கையில இடுக்கி கொள்வது, தலைமுடியை தானே பிடுங்கிக் கொள்வது, அப்புறம் சுடுபாறையில கிடந்து விரதம் இருப்பது, அப்புறம் இப்படி எல்லாம் வாயை பொத்தி கொண்டு குளிக்காமையே இருக்கிறது. குளிச்சா கிருமிகள் எல்லாம் செத்து போயிருமா, அதனால குளிக்காமையே இருக்கிறது, பல் துலக்காம இருக்கிறது, இதெல்லாம் சமணருடைய நெறி. அதுதான் சொல்றது. தலைமறை பறித்து நின்றபடியே உணவு உண்டு. உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க, நின்றபடியே சாப்பிடுவாங்க. நம்ம எப்பொழுதுமே நம்ம இப்ப பஃபே சிஸ்டத்துக்கு போயிட்டோம். ஆனா அது சரியான சிஸ்டம் இல்ல. அது சிஸ்டமே முதல்ல தவறான சிஸ்டம் தான். நம்ம உட்கார்ந்துதான் சாப்பிடணும். எங்க ஈரோட்ல மீனாட்சி அம்மான்னு ஒரு ஆசிரியர் டீச்சர் அம்மா இருந்தாங்க. எங்க ஐயாவுடைய செட் அவங்க திருவடி அடைச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா நாங்க அப்படியே தட்டுல வாங்கிட்டு நியாயம் பேசிட்டு சாப்பிட்டு இருப்போம். அம்மா வந்தாங்கன்னா அப்படியே என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, நின்றுண்ணும் சவணர்களுக்கு வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நிக்க மாட்டாங்க. நின்றுண்ணும் சவணர்களுக்கு வணக்கம் அப்படின்னு என்ன இருந்தா உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கேட்க மாட்டாங்கன்ட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நின்று உண்ணுவது நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாதுங்க. உட்கார்ந்துதான் சாப்பிடணும். தட்டுல வாங்கினாலும் கூட போய் உட்கார்ந்து சாப்பிட்றதுதான் முறை. ஒரு காபி டீ குடிக்கிறதுனா கூட உட்கார்ந்துதான் குடிக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு விதிக்கப்பட்ட ஒரு விதிகள். ஆனா நம்ம அப்படி ஒரு சிலதெல்லாம் விட்டுறோம். இப்ப என்னன்னா, கொங்கு நாட்டுல தாங்க ஒரு கல்யாணம்னா 5000 பேர் 10,000 பேர் கூப்பிடுறது கொங்கு நாட்டுல தான், வேற எங்கேயும் கிடையாது. திருநெல்வேலிக்காரெல்லாம் வந்தாங்கன்னா என்ன சொல்றாங்க, என்னையா இத்தனை பேர்த்த கூப்பிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 1000 பேர், அதுக்கு மேல இருக்காது. 1000 பேர் 1500 பேருக்கு மேல இருக்காது. ஆனா நம்மளுதான் இருக்கிறதுலயே ரொம்ப. அப்புறம் 5000 பேருக்கு கூப்பிட்டு எத்தனை பேரை உட்கார வச்சு சாப்பாடு போட முடியும்? தட்டுல கொடுத்து அப்புறம் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இன்னைக்கெல்லாம் ஒரு நார்மலா ஒரு திருமணம்னு பார்த்தா 5000 பேர் 6000 பேர் வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபங்கள் தான் இங்கேயும் இருக்குது. அவுட்டர்ல கட்டிடுறாங்க, கார் பார்க்கிங் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப டவுன்ல எல்லாம் மண்டபம் இருந்தா யாரும் போறது இல்ல. அவுட்டர் எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் பைக் வச்சிருக்கிறாங்க. ஏன் டவுன்ல போய் வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இல்லாம சிரமப்படணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மண்டபத்துக்காரரும் இப்ப எல்லாம் அவுட்டர்ல கட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி நின்று உணவு உண்டு உழலும் அப்படி அவம் பொருந்திய நெறியாக சமணத்தில் வீழ்வானை, இப்படி எல்லாம் அவங்க தவம் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு அவமான ஒரு செயல் இல்லைங்களா?
அந்த அவமான செயல வீழ்ந்து கிடக்கக்கூடிய என்னுடைய தன்மையை அவ்வாறு வீழாமலே அருளும் என்று சிவத்தை பொருந்த சொல்ல சிவம் ஒன்று நெறி நின்று திலகவதியார் பரவனார். அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னா, சிவத்தை பொருந்தும் நெறியில் நின்ற திலகவதி அம்மையார் பரவினாராக பிறவியில் பொருந்த செய்யும் வினைகளை தீர்ப்பாராகி இறைவர் திருவுள்ளம் பற்றுவாராகி. பிறவியில் பொருந்த செய்யும் வினைகளை தீர்ப்பாராகி இறைவர். நம்முடைய வினைகளை யார் தீர்க்க முடியும்னா சாமி தான் நீக்க முடியும், வேற யாராலையும் முடியாதுங்க. இறைவனுடைய திருவருள் நோக்கம் நம்ம மேல பட்டா நமக்கு வினை நீங்கும். கணப்பநாயனர் பணத்துல சொல்றாரு. கணப்பநாயனர் பணத்துல என்ன சொல்றாரு? திங்கள் சேர் சடையார் நம்மை சென்றவர் காணா முன்னே அங்கணர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியில் நிழல் பொறிவில் அன்புருவமானார். கணப்பநாயனர் போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் கணப்பநாயனர் சாமி பார்க்கல. ஆனா குடுமிதேவர் கணப்பநாயனர் பார்த்துட்டார். சாமியினுடைய திருவுள்ளம் திருநோக்கம் கண்ணப்பர் மேல பட்டுருச்சு. பட்டதுனால என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்கிய பவத்தின் முன்னை சார்பிட்டு அகலீங்க அப்படின்னா இத்தனை இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பினுடைய அந்த வினைகளும் நீங்கிருச்சு. ஆணவ மலம் போயிடுச்சு, கண்மம் போயிடுச்சு, மாயை போயிடுச்சு, எல்லாம் போயாச்சு. இப்ப எப்படி இருக்காருன்னா பொருவில் அன்புருவமானார் அப்படின்னா இப்ப அன்பே உருவமா இருக்கிறார். இதே கடைசி எங்க முடிச்சு காட்டுறாரு அப்படின்னா 154வது பாட்டுல அந்த சரீரத்தில் முடிச்சு காட்டுறாரு. முன்பு திருக்காலத்தை முதல்வனார் அருள்நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினை 2 சாருமல 3 வர அன்பு விளம்பாய் திரிவார் அவர்களுக்கு அளவினரோ அப்படின்னு சொல்லி அது கடைசியா அங்க முடிச்சு காட்டுறாருங்க. அப்படின்னா அவருடைய திருநோக்கம் பட்ட உடனே வினைகளும் போயிருச்சு, மாயை இந்த உடம்பனுடைய தன்மை மாறி போச்சு, அப்புறம் ஆணவ மலம் போயிருச்சு. அதுக்கு மேல ஆணவ மலத்துக்கு மூலமா இருக்கக்கூடிய மூலகன்மமே போயிடுச்சு அப்படிங்கிறார். அதான் அதுல அந்த இடத்துல வந்து மூலமலத்தை சொல்லக்கூடிய பாட்டு. அதுக்கு பொருளே எனக்கு புரிஞ்சுக்கவே முடியாம அப்புறம் மாணிக்கவாசக ஐயா தான் ஐயாவுடைய ஐயா கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தாங்க. அந்த பாட்டுக்கு ஐயாவுடைய கட்டுரை அப்படி எனக்கு எழுதி அனுப்பி மாணிக்கவாசகிட்ட நல்லா வேலுசாமிக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் ஐயா எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டு அவ்வளவு அருமையான பாட்டு. அப்ப சாமியினுடைய திருநோக்கம் பட்டாதான் நம்மளுடைய வினை நீங்குங்க. நம்ம என்னதான் எத்தனை தடவை தான் சாமியை போய் எட்டி எட்டி பார்த்தாலும் கூட அவனுடைய திருநோக்கம் நம்ம மேல படணும். அப்பதான் நமக்கு வந்து எல்லாம் நீங்கும். அவன் நம்ம பார்க்காதே வந்தாலும் கூட பரவாயில்ல, இறைவனுடைய திருநோக்கம் நம்ம மேல படணும். அதுக்கு என்ன செய்யணும்? கண்ணப்பரை போல தூய்மையான அன்பு செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. அது அந்த அன்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி வினைகளை தீர்ப்பாராக இறைவன் பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார் திருவுள்ளம் பற்றுவார். சாமிதான் வினையை நீக்கக்கூடியவன் என்று சொல்லி சொல்றார். பாய் எடுக்குதல், தலைபறித்தல், நின்றுணுதல் இதெல்லாம் வந்து சமணர்கள் தவம் என்று கருதிய ஒரு ஒழுக்கங்கள். இடுக்க இடையே இப்படி எல்லாம் வந்து சொல்றார். சமண குருவாக ஒருவனை ஆக்கும் போது இப்படி வந்து இப்போது துக்கம் பின்பு சுகம் என்ற சொற்களை மந்திரமாக கொண்டு குருமார் பலரும் அவனை சூழ்ந்து அவனது தலையின் மயிர்களை ஒவ்வொன்றாக பறித்தால் அவர்கள் ஒரு வழக்கு. முதல்ல சமணத்துக்கு போயிட்டா சமண குருமார் என்ன செய்வாங்களா, முடிய ஒவ்வொன்றா பிடுங்கிறது. அதான் புன் தலையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புன் தலைனா எப்பொழுதும் அந்த தலையில இருந்துட்டே இருக்கும். ஆமா, முடிய பிடுங்கிற பொழுது அது ரத்தம் வரும் இல்லைங்களா, அதை புன்தலை சமணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மயிர் பறிப்ப சுகம் என்னும் என்பது உங்களாக பல இடங்களிலும் ஆச்சாரியார்கள் திருவாக்கில் இதனை அவங்க அதைத்தான் ஒரு சுகமாக கருதுறாங்க. நின்று உண்ணுதல் என்று சொல்லி நின்றபடியே கையில் கவலம் கொண்டு உண்ணுதல் சமண குருமாரில் ஒரு வழக்கு. நின்றுண்பார் எம்மை நினைய சொன்ன வாசகம் எல்லாம் மறந்தோம் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா அப்பர் சாமிகள் மறுமாற்று திருத்தாண்டகத்தில் சொல்றாருங்க. மறுமாற்று திருத்தாண்டகத்தில் என்ன சொல்றாருன்னா, அதான் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை பதிகத்தில் சொல்றார். என்ன சொல்றார்? நின்றுண்பார் எம்மை நினைய சொன்ன வாசகம் எல்லாம் மறந்தோம், சமணர்கள் சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சைவத்துக்கு வந்தாச்சு அதனால அது அதோட போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுமாற்று திருத்தாண்டகத்தில் சொல்றாருங்க. நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இந்த பதிகத்தை சொல்ற பொழுது சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார். நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குடிர்மதிவாள் சடையானை தேமாலை செந்தமலின் செழுந்திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீரலைக்கும் அடைவிலம் என்று செய்தார் அப்படிங்கிறார். தேமாலை தேவாரத்துக்கு சொல்றாரு பாருங்க. தேமாலை, அப்புறம் செந்தமிழின், அப்புறம் செழுந்திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீரலைக்கும் அடைவிலம் என்று அருள் செய்தார் என்று சொல்லி, நீ கூப்பிடுற நிலைமையில நான் இப்ப இல்ல. எனக்கு தலைவன் யாரு? சிவபெருமான். எனக்கு உறவினர் யாரு? அடியார் பெருமக்கள். உறவாவார் உருத்தர பல்கணத்தார். அந்த பதிகத்துலதான் வருதுங்க. எனக்கு உறவுன்னு சொன்னா அடியார் பெருமக்கள் தான். எனக்கு தலைவன் சொன்னா சிவபெருமான் ஒருவன் தான்.
நீ உலக மக்களுக்கு தான் தலைவன், எனக்கு தலைவன் இல்லை என்று சொல்லி வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு அவரை கட்டி இழுத்துட்டு போறாங்க. அது வேற, அரசனே சொல்லியும் கூட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னவர். கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. கோமார்க்கேன்னா சிவபெருமானுக்கு தான் நான் ஆள், மற்றவங்களுக்கு யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவம் ஒன்று நெறியினர், அவர் சொன்ன செய்வன ஒன்று, அவர்களை சிவத்தின்பால் ஒன்று செய்யாது அவத்தினையே ஒன்றை செய்வன, அதான் அவம் என்று சொல்லுவது. சிவத்திற்கு எதிரான ஒன்று அவம் என்று சொல்லி சொல்றாங்க. வீழ்வான் அப்படின்னா மிக ஆழமாயினவையின் முடிவின்றி வீழ்ந்து கொண்டே இருக்கிறபடி, அதாவது சமணத்துல வீழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. வீழ்தல் அப்படின்னு என்னன்னா, அதாவது அவம் ஒன்று நெறி வீழ்வான் அப்படின்னு, அதாவது ரொம்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அதுல போய் இருக்கிறார் வீழ்வான் என்று சொல்லி. சிவம் ஒன்று நெறி, சரி, இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடியது. பவம் ஒன்று வினைனா பிறவியில் பொருந்த செய்யும் முன்னை வினை. இங்க மரணிக்கார் இப்பிறவி பெறுதற்கு காரணமாகி முன்னை தவத்தின் குற்றத்தை குறித்தது என்று சொல்லி சொல்றாரு. திருப்பாட்டில் முதலடியில் சமண நிலை, முதலடியில தவம் என்று பாயடிக்கு தலைவரித்து நின்றும் சமணருடைய நிலை. இரண்டாவது அடியில அந்த மருநீக்கியாருடைய நிலை, அவம் ஒன்று நெறி வீழ்வான் வீழாமை அருளும் என. மூன்றாவது வரியில என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை கரையேற்ற முயன்று அம்மையார் நிலை. அதான் சொல்ற, சிவம் ஒன்று நெறிந்த திலகவதியார் பரவ, எப்படியாவது கரையேற்றிடணும் அப்படின்னு சொல்லி அக்கா நினைக்கிறாங்க, திலகவதி அம்மாவுடைய நிலை. அதற்கு பிறகு நான்காவது அடியில அதற்கு இறைவருடைய நிலை, அதற்கு அருள் செய்த பவம் ஒன்றும் இணைந்திருப்பார் திருவுள்ளம் பற்றுவார். அக்கா விண்ணப்பம் செஞ்ச உடனேயே சாமி திருவுள்ளம் பற்றி அதைய முடிச்சு கொடுத்தார் இல்லைங்களா. அதான் இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு திருப்பாடல். இரண்டாவது அடுத்த பாட்டு, மண்ணு தபோதனையார்க்கு கனவின்கண் மலவிடையார். அம்மாவுடைய விண்ணப்பத்தை ஏற்று பெருமான் திருவதிகை வீரட்டானத்து பெருமான் கனவுல வந்துட்டார். கனவுல சொல்றார், உன்னுடைய மனக்கவலையொலினி உன்னுடன் பிறந்தான், முன்னமே முனியாகி என எடைய தவ முயன்றான், அன்னவனை இணை சோலை மடுத்து ஆல்வம் என அருளி மண்ணு தபோதனையார்க்கு கனவின்கண் மலவிடையார் அப்படின்னார். அம்மாவுக்கு, திலகவதி அம்மாவுக்கு நிலை பெற்ற தபோதனி அப்படின்னா நிலைத்த தவத்தை உடையவர். ஏன்னா ஒரு பெண் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வர பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா திலகவதி அம்மா செய்ததுதான் செய்யணும். அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, திருமணம் செய்யக்கூடிய கணவனும் போயாச்சு, கூட இருந்த தம்பியும் விட்டுட்டு போயிட்டார். அப்ப என்ன செய்யணும்னா போய் தவ நிலையிலிருந்து பெருமானுக்கு தொண்டு செய்யணும். அதான் உயிரை போக்கிக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அறிவு சார்ந்த செயல் இல்லை இல்லைங்களா. அந்த காலத்துல கணவன் இறந்தா உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது இருந்தது. இருந்தாலும் கூட அதோட சிறந்த செயல் என்னன்னா ஒரு தவக்கோலம் கொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்வது. அதுதான் அம்மா செஞ்சாங்க. அதான் தபோதனியார் அப்படின்னு சொல்லி. மண்ணு தபோதனியார்னா நிலை பெற்ற தவம் உடையவர். நாவுக்கரசு பெருமான் கூட அங்க போயிட்டு வந்தவர் இல்லைங்களா, சமணத்துக்கு போயிட்டு வந்தவர். ஆனா நிலை பெற்ற தவம் அப்படின்னா என்னன்னா, அப்பா அம்மா என்ன நிலையை நெறியில வளர்த்துனாங்களோ அதே நெறியில நின்னாங்க. அப்பா அம்மா சைவம், ஒரு பெரிய சைவ குடும்பம் தான் நாவுக்கரசு பெருமானுடைய குடும்பம். அவர் போனது காரணம் அந்த காலகட்டத்தில் இறைவனுடைய திருவுருள் இல்லை, அவ்வளவுதான். இளமையாக இடபத்தையுடைய சிவபெருமான், நீ உன்னுடைய மனக்கவலையினை ஒளிவாயாக, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், உன் உடன் பிறந்தான் ஆகிய தம்பி முன்னமே முனிவன் ஒருவனாக இருந்து எம்மை அடைவதற்கு தவம் செய்தன். அதுதான் வாகீசராக கைலாயத்தில் இருந்ததுங்க. அப்படி வாகீசராக இருக்கின்ற பொழுதுதான் ராவணன் அந்த மலையை பெயர்க்க முற்படுகின்ற பொழுது ராவணனுடைய கை போய் அங்க சிக்கிக்குது. அப்படி ராவணனுடைய அந்த தோள்கள் எல்லாம் மலையில சிக்கி அழுந்துகின்ற பொழுது ராவணன் அழுது புலம்பிட்டு இருக்கிறான். ராவணன் என்ன பொருள்னா அழுபவன் அப்படின்னு அர்த்தம். ராவணன் அப்படிங்கிறதுக்கு சொல்லுக்கு பொருள் அழுபவன். அந்த அழுகையை கேட்டு ஒரு அழுகுரல் கேட்குது என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்ப ஒரு உபாயம் சொல்றாரு. சாமிக்கு சாமகானம் ரொம்ப பிடிக்கும், அதனால உனக்கு சாமகானம் தெரியும். ராவணன் பெரிய சிவபக்தன் தான், இருந்தாலும் அந்த அரக்கன் அப்படிங்கறனால அந்த ஆணவம் அப்பப்போ வரும். இருந்தாலும் சிவபக்தன் தான், உனக்கு சாமகானம் தெரியும் இல்லையா, நீ சாமவேதம் பாடு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கையனுடைய நரம்பை எடுத்து யாழில் மீட்டி அவன் சாமகானம் பாடியதாக நமக்கு வரலாறு. அதற்கு சாமி என்ன பண்ணார்னா கொஞ்சம் காலை அப்படி மேல தூக்குனார். மேல தூக்குன உடனே அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுதான் முன்னமே முனியாகி இணையடைய தவம் மீண்டான் என்று சொல்றாருங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு சோலை நோய் கொடுத்து அவனை ஆட்கொள்வோம் என்று சொல்லி அம்மா கிட்ட ஒரு உறுதிப்பாடு கொடுக்கிறாரு பெருமான்.
மண்ணு தபோதனையாருடைய நிலை பெறுதல் அப்படி சொல்றார். நீ உன்னுடைய மனக்கவலை ஒளி அப்படின்னு சொன்னார். உன்னுடைய மனக்கவலையை ஒளிவாயாக என்று சொல்லி, நாயனார் முன்னை பிறவியில் முனிவர் ஒருவராய் இருந்து சிவனை அடைய தவம் செய்தனர் என்று சொல்லுவது இது தேவாரத்திலேயே அவருடைய பதிகங்கள்லயே வருது இல்லைங்களா. நிறைய பதிகங்கள்ல இந்த இது வேதாரண்ய பதிகத்துல கூட சொல்வாருங்க, திருமுறை காட்டு பதிகத்துல கூட அரக்கனை விரலால் அடர்த்திட்டேர் அப்படின்னு சொல்லி கடைசி பாட்டுல சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் அவரே சொல்றார். அரக்கனை அவரு விரலால் அழுத்ததெல்லாம் சொல்றாரு. அது ஒரு விரலால தான் அழுத்துறாரு. காலில் பலம் முழுவதும் கொண்டெல்லாம் சாமி அழுத்தல, ஒரே ஒரு விரலால தான் அழுத்துறாரு. அதனால அந்த ஒரு விரல் இதைவே ராவணன் தாங்க முடியல, மலையை பெயர்க்க முற்பட்டவனால முடியல. அது சொல்றாங்க பல்லவ பெருமான் சொல்ற மாதிரி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எலுமைக்கும் ஏமா புடைத்து என்று சொல்லுவது மாதிரி, ஒரு பிறப்புல நாம ஒரு கல்வி கற்று வச்சிருக்கிறோம் அப்படின்னா 7 பிறப்புல நமக்கு அது கூட நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்றேன். சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்துல அதாவது முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் அப்படின்னு சொல்றாங்க. போன பிறப்புல நமக்கு நம்ம எப்படி இருந்தோமோ அதனுடைய இது அப்பப்போ வரும். எல்லாமே நான் நினைவுக்கு வராது, அது தேவையான பொழுது வரும். சண்டீஸ்வர நாயனாருக்கு முழுசும் வரல. ஒரு மண்ணியாற்றங்கரையில் உட்கார்ந்து அவர் பூசை பண்றார். அப்படி பூசை பண்ணுகின்ற பொழுது மண்ணியாற்றினுடைய நீர் இருக்கு, அப்புறம் பால் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் அவருக்கு நினைவு வந்துருது, போன பிறப்புல சிவபூஜை பண்ண திரவியங்கள் எல்லாம் வேணும்னு நினைப்பு வந்துருச்சு. அதெல்லாம் எப்படி பண்ணார் அப்படின்னா, தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்னாரு. இல்லாத திரவியத்தை என்ன செய்யணும்? அன்பால செஞ்சுக்கணும். அது மாதிரிதான் தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி செய்யணும்னு தொடர்ச்சி அப்படியே வருது. கண்ணப்ப நாயனார் அப்படிதான். அவருக்கு சாமி பூஜை பண்றதெல்லாம் தெரியாது. நாகன் சொல்றான், நானன் சொல்றான், கூட வந்த நானன் சொல்றான், மெய்காப்பாளன் இப்படி எல்லாம் ஒரு அப்பா கூட நான் இங்க வந்திருக்கிறேன். அப்பா நாகன் கூட அவன் போன பழக்கம் இருக்கு. ஒரு பார்ப்பான் வருவான். அப்படி அந்த பார்ப்பான் மேல இருக்கிற முடி மேல இருக்கக்கூடிய மலரெல்லாம் எடுத்து அகற்றுவான். அப்புறம் தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்வான். மீண்டும் மலர் சூட்டுவான். அப்புறம் ஏதோ கொண்டு வருவான், அதை சாமிக்கு ஊட்டுவான். அப்புறம் ஏதோ மொழிகளால சொல்லுவான். அப்படி நல்லா சொல்றதை வச்சுட்டு இவர் செய்ய ஆரம்பிச்சார். செய்ய 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 அவருக்கு போன பிறப்பினுடைய இதெல்லாம் வந்துருது. அப்ப எப்படி என்னவா இருந்தாரு? அர்ச்சனாக இருந்த பொழுது செய்த சிவபூசை. ஆமா, அது மாதிரிதான். அது அப்பப்ப வரும். தேவையான பொழுது சாமி நமக்கு கொடுப்பாருங்க. அதான் போன பிறப்புல முன்னமே முனியாகி இணையடை தவம் முயன்றான் அப்படின்னு சொல்லி புராணத்திலே வருது இல்லைங்களா. முன்பு செய்த தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட என்று சொல்லி புராணத்திலே வருதுங்க. ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே வருது. பண்டு திருவடி மரவா பான்மையோர் அப்படின்னாரு. இந்த குளத்துல குழந்தை அழுதுட்டு நிக்குது இல்லைங்களா. அப்ப சொல்றாருங்க, என்னன்னு சொல்றாருன்னா, அதாவது இந்த அப்பாவை நினைச்சு அழுகுதா குழந்தைல, போன பிறப்புல இருந்ததை நினைச்சு அழுகுதான்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அங்க காட்டுறாரு. ஆமா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிவபாத கிருதயரை நினைச்சு அழுது இருந்தா குளத்தை தான் பார்த்து அழுது இருக்கணும். ஏன்னா அவர் குளத்துலதானே முழுகினார். ஆனா இந்த குளத்தை பார்த்து அழுகல, மேல தோணிபுர சிகரத்தை பார்த்து அழுதுச்சு. அப்ப யாரு? தம்மேலை சார்புணர்ந்தோ நல்ல அந்த இடம் அருமையான இடம். சாரும் பிள்ளைமேதானோ அப்படிம்பாரு. தம்மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமேதானோ. போன பிறப்பினுடைய அப்பாவை நினைச்சு அழுதுச்சா இல்ல இப்ப இருக்கக்கூடிய அப்பாவை நினைச்சு அழுதுச்சா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல சொல்லுவாரு. மேலை சார்புனா அத பண்டு திருவடி மரமா பான்மை. போன பிறப்புல பெருமான பூசை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இப்படி அப்பப்ப வரும். அவரு தன்னுடைய திருத்துருத்தி தேவாரத்துல சொல்லாருங்க, மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னாரு. மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து. எப்பொழுதும் பெருமான் திருவடியை மறக்கவே மாட்டாராம். அவரே சொல்றார், திருத்துருத்தி தேவாரத்துல சொல்றாரு. அப்புறம் எப்படி இந்த மயக்கம் வந்ததுன்னா, பிறப்புக்கு கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு காரணம் வேணும். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அந்த பெண்களை காட்டினார் பாத்தீங்களா, அது மாதிரி. ஆமா, மேல்மனம் போக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அது மாதிரி. இல்லைன்னா கொண்டு வர முடியாது. மேல இருக்கக்கூடிய ஒருத்தரை மண்ணுலகத்துக்கு கொண்டு வரணும், ஏதோ ஒரு மயக்கத்தை செஞ்சிருக்கிறார். அது ஞானசம்பந்த பெருமானே பாடுறார். மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து. பாருங்க, திருவடியவே மறக்கிறதே கிடையாது அவரு. அப்படி இருக்கிறவே நம்ம எல்லாம் ஓய்வடையணுங்கிறதுக்காக சாமிங்க கொண்டு வர்றார். மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருதுருத்தி தேவாரத்துல சொல்றாருங்க.
எனையடைய தவம் என்றான இதுவரை இறைவரை அடைவது கருதி செய்யும் சிவபூசையாதி வழிபாடுகளே தவமாவன என்று சொல்லி, தவம் முயன்றான தவம் செய்தான் முயற்சியளவு நின்றது என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு. பண்டு ஊரினற்றவத்து பழுதின் அளவு இறை வழுவும் தொண்டரை ஆளத் தொடங்கும் சூளை வேதனை தன்னை கண்டதரு நெற்றியர் அருள கடுங்கனல் போல் அடுங்கொடிய மண்டு பெறும் சூளையவர் வயிற்றின் இடை புக்கதால். அப்படி சூளை வயிற்றுக்குள்ள போய் புகுந்துதான் சேக்கிழார் பெருமான் சொல்றார். அவரை அது என்ன சொல்றாருன்னா, அப்பர் சாமிகள் சொல்ற பொழுது அருள் பெறும் சூளை அப்படின்னு பாருங்க. அந்த சூளை தான் அருள். சூளை வரலைன்னா மீண்டும் அவர் சமயத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அதனால சூளையவே என்ன சொல்லுவாரு, அந்த சூளையை முதல்ல வணங்குவாருங்க. அது புராணத்துல வருது. சூளைய வணங்குறாரு. ஏன்னா சூளை வரலைன்னா இங்க வரலாங்கிற எண்ணமே அவருக்கு இருக்காது. சூளை வந்ததுக்கு பிறகுதான் அக்கான்னு ஒருத்தர் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நினைவு வந்ததுக்கு காரணமே சூளை தான். அதான அருள் பெறும் சூளையினால், எங்க அப்பூதி நாயனாருடைய புராணத்துல சொல்றாருங்க, அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் அறிவில்லாத சிறுமையே ஞான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்வார். அது மாதிரி இந்த இடத்துல சொல்றாருங்க. பண்டுபுரி நற்றவத்து பழுதின் அளவு விரை வழுவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் முன்னை பிறவியில் செய்த நல்ல தவத்தில் சிறிதளவு பிழை செய்த தொண்டராகிய மரல் நீக்கியாரை. கொஞ்சம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் ராவனுக்கு அந்த உபாயத்தை சொன்னது. அதாவதுங்க எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஆழமான இடம். இப்ப சாமி ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம வருத்தப்படலாமே ஒழிய அதுக்கு உபாயம்னா அப்படின்னா சாமி இப்படி எல்லாம் பண்ணலாமான்னால நம்ம சாமியினுடைய அருளை நம்ம எடை போடக்கூடாதுங்க. அதுதான் பாசுரம் சொல்லக்கூடிய உண்மை. யாருக்காக வேணாலும் நம்ம வருத்தப்படலாம், அவங்களுக்காக நாம பரிதாபப்படலாமே ஒழிய இறைவனுடைய திருவருளை நாம பேசக்கூடாது. ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டார் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. சாமி இப்படி எல்லாம் பண்ணலாமா, அவங்கள இப்படின்னா அவங்களுடைய நிலை இப்ப இருக்கக்கூடிய நிலை தான் நமக்கு தெரியும். எத்தனையோ பிறப்புல என்னமோ செய்துட்டு வந்திருக்கலாம். அந்த வினையனுடைய கடுமை யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தோம்னு யாருக்கும் தெரியாது. அதனால அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அதனால இப்ப நான் நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, பண்டுபுரி நற்றவத்து பழுதின் அளவு விரைவழுவும் அப்படின்னாரு. போன பிறப்புல தவம் செஞ்சவர் தான், ஆனா ஒரு சிறு குறை இருந்திருக்கு. என்ன குறைனா, இறைவன் அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். அந்த தண்டனைக்கு மாற்று கொடுக்கறதுக்கு சொல்றதுக்கு நீங்க யாரு சொல்லக்கூடாது. அதை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு தான் அந்த இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறைவனுடைய திருவருளுக்கு மேல நாம இன்னொன்னு சிந்திக்க கூடாது. முன்னை பிறவியில் செய்த நல்ல தவத்தில் சிறிதளவு பிழை செய்த தொண்டராகிய மருள் நீக்கியாரை ஆட்கொள்ள தொடங்கும் சூளை நோயினை நெற்றிக்கண்ணர் அருளினாராக என்று சொல்லி, கடிய தீயை போல சுடுகின்ற அந்த மிக பெரும் சூளை நோய் அவரது வயிற்றினுள் புகுந்தது. அது இலை எதற்காக பிழை செய்தார் அப்படின்னா, அது கூட என்ன எப்படி நாம எடுத்துக்கணும்னா, பரமச்சரியர் நம்மெல்லாம் உய்வடைய வேணுங்கிறதுக்காக அவர் அந்த பிழை அங்க செஞ்சிருக்கிறார் இல்லையா. இப்ப நம்ம சமணகிரில் சூழ்ந்திருந்த ஒரு காலம், அந்த சமணகிரில் சூழ்ந்திருந்த காலத்துல 2 பேர் தான் சைவத்தை வளர்க்க வந்த பெருமக்கள். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். ஏதோ ஒரு காரணம் இல்லைன்னா கீழே அனுப்ப முடியாது. அவங்க இந்த மண்ணுலகத்துக்கு வருவதற்கு ஒரு காரணம். ஞானசம்பந்த பெருமான் என்ன செஞ்சார் நமக்கு சொல்லல. நாவுக்கரசு பெருமான் இந்த ஒரு காரணம். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த 2 பெண்களை பார்த்தது. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவாரவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். கைலாயத்துல நடந்தது அதுதான். அதாவது சூக்குமமான காரணம் அதுதானுங்க. என்ன சூக்குமான காரணம்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, அப்புறம் தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. இது 2 தான் சூக்குமமான காரணம். தூள காரணமா ஊருக்குள்ள பேசுறது, அந்த பெண்களை பார்த்தாரு, அந்த பெண்களை பார்த்ததுனால கீழே அனுப்புனாங்க, அந்த 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டாரு, அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படியெல்லாம் அதுக்கு ஆட்பட்டவர் கிடையாது. எப்படி வச்சு சொல்லலாம் அப்படின்னா, 18 வயசுல 2 தேவலோக பெண்கள் மனைவியாக இருக்கின்ற பொழுது திருவஞ்சை களத்துல எப்படி பாடினாருங்க, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன். அது முடியுமா அப்படின்னா, இவர் வந்தது நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவர் அந்த பெண்களை அனுபவிக்கிறதுக்காக சுகமா இருக்கிறதுக்காக மனுலகத்துக்கு வரல. அவர் வந்தது மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. 2 முடிஞ்சு போச்சு போயிட்டாரு. அவ்வளவுதான். 18 வயசுல போயிட்டாரு. நீங்க 80-90 வயசுக்காரருக்கு நீங்க கேட்டு பாருங்க.
பேத்தி பேரன் கல்யாணத்தை எல்லாம் போயிட்டா பரவாயில்ல, பார்த்துட்டு போயிட்டா பரவாயில்லன்னு சொல்லுவாங்களே வழிய இந்த வாழ்க்கை மண்ணுலக வாழ்க்கை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதனால சொல்லக்கூடாது. குமரலிங்க ஐயாவுடைய அப்பா மருத்துவமனைக்கு வந்திருந்தார். நாங்க தான் கூட போனோம். அவர் கொஞ்சம் வர முடியலன்ற அந்த அன்னைக்கு. அப்புறம் பாப்பாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்குது, 2 மாசத்துக்கு இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு போனோம். போயிட்டு பார்த்துட்டு டாக்டர் ஒரு 4 நாள் வச்சுட்டு இருந்துட்டு ஈரோடு தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நல்ல டாக்டர் அவர். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு கிளியர் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் டாக்டர் கிட்ட வரும்போது சொல்றாரு, சின்ன பேத்தையும் கல்யாணம் பார்த்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற. இப்பவே வயசு 96 அப்படின்னா மனுஷங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ங்கிறது இருந்துட்டே இருக்கும். கமிட்மெண்ட்ஸ்ங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு நான் ஒரு இதுக்காக சொல்றேன். அவர் நல்லா ரெடி ஆயிட்டார். அதாவது அப்ப சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாற்று வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோம்னா அவங்களுடைய நிலைப்பாடு எங்க, நம்மளுடைய நிலைப்பாடு எங்க. அதனால அவங்களோட பக்கத்துல கூட நம்ம நிக்க முடியாது. அவங்கள வணங்கிக்கணும் வழிய அவங்களுடைய அருள் வரலாற்றை நம்ம வணங்கிக்கணும். அவங்களுடைய பெருமைகளை பேசணும் வழிய அது மாதிரி இருக்கணும்னு நல்லா நினைக்க கூடாது. 18 வயசுல அப்படி போறதுனால யாருனாலையும் முடியாதுங்க. ஆட்கொள்ள தொடங்கும் சூளை நோயினை நெற்றிக்கண்ணர் அருளினாராக. கடிய தீயை போல சுடுகின்ற அந்த மிக பெரும் சூளை நோய் அவரது வயிற்றினுள் புகுந்தது. அப்படி வயிற்றுக்குள்ள சூளை நோய் புகுந்தது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? முன்னை பிறவியில் செய்த ஒரு சிறு பிழை அப்படிங்கிறாரு. ஒரு சிறு பிழை தான் அது. இறையளவு பழுதின் வலுவும் தவத்தின் வலுவுதல். தவம் செய்யும் போது மனம் மொழிமை முயற்சிகளை பிரிதொன்றில் செலுத்துதலும், அதாவது மந்திரம், பூசை பொருள், பூசை செயல் முதலியவற்றில் குறைபாடு செய்தல், மனம் தாழ்தல் இன்றி மேல் கிளம்புதல் முறையற்ற மனமொழி செயல்கள் குற்றம் செய்தலும் முதலாயின என்று சொல்லி இறையளவு பழுதின் வளவும் அப்படின்னு. அதாவது நம்ம தவம் செய்கின்ற பொழுது, பூசை செய்கின்ற பொழுது, மந்திரங்கள் சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கூட தவறாம மனசு வெளியில போகாம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறை வலுவம் என்ற அப்படி சிறிதேயினும் இவ்வளவில் அனுபவம் நிகழ்ந்து தீர்வு பெற என்பது சொல்லி சொல்றாரு. இறை வலுவம்னா சுதபா முனியா இருக்கும் காலையில் கையிலையை போன்ற ராவணனுக்கு விறகரி வித்தமையும் உண்மையறிய வேண்டி வந்த சாந்தர் என்னும் முனிவருக்கு சமணம் பெரிதென்று பாதித்தமையும் குறித்தது என்று கூறுவர். இவை பற்றி முன்னுரைக்கப்பட்டன என்று சொல்லி ஆமா அது மீண்டும் பிறக்கிறதுக்கு 2 காரணம் சொல்றாரு. ஒன்று ராவணனுக்கு உபாயம் சொன்னது, இன்னொன்னு உண்மை அறிய வேண்டி வந்த சாந்தர் என்னும் முனிவருக்கு சமணம் தான் பெரிது என்று சொல்லி வாதில வேண்டியிருக்கிறார். அது ஒண்ணு. இந்த 2 காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுதபா முனியாயிருக்கும் காலையில் கையிலையை போன்ற ராவணனுக்கு விறகறிவித்தமையும் உண்மையறிய வேண்டி வந்த சாந்தர் என்னும் முனிவருக்கு சமணம் பெரிது என்று வாதித்தமையும் குறித்தது என்று கூறுவர் என்று சொல்லி ஐயா உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். இறைவடுவும் அப்படின்னா விடை என்று பொருளும் சொல்றார். ஆளத் தொடங்கும் சூளை வேதனை என்று சொல்லி நல்குறவு நோய் முதல்ன வந்த போது இப்போது இறைவர் நம் மேல் அருள் வைத்து நம் முன்னை தீவினைகளை அனுபவிக்க செய்து கழிப்பித்து ஆட்கொள்ள தொடங்கியுள்ளார் என்று கொள்வது என்று சொல்லி சொல்றார். கந்தரு நெற்றியர் அருள்நோக்கம் செய்வர் என்று சொல்லி இங்கு சூளை அனல் போல் அடுந்தன்மையுடன் புகுந்தபடியால் அனலாகி நெற்றிக்கண்ணை பற்றி கூறினார் என்று சொல்லி, அதாவது கந்தரு நெற்றியர் நெற்றிக்கண்ணையுடைய பெருமான். நெற்றிக்கண் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா அடியார்களுக்கு அருள் செய்வதுங்க. அருள் செய்யறதுக்காகத்தான் நெற்றிக்கண். பார்த்து எரிச்சு அழிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. ஆமா ஒரு இடத்துல வருதுங்க, பெரிய புராணத்துல திரு பைஞ்சிலியில வருதுங்க. விழியேந்திய நெற்றியனார் தன் வருத்தம் தீர்ப்பாராய் காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வடிவம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் இதே நெண்ணியிருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் ஏனமும் காண்பறியவர் தாம் அப்படின்னார். விழியேந்திய நெற்றியினார் தன் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் அப்படின்னார். நெற்றிக்கண்ணையுடைய பெருமான் என்ன செய்வான்னா அடியாருடைய துன்பத்தை நீக்குவான். அங்க நாவுக்கரசு பெருமானுக்கு பசி, மதிய நேரம் பசியோட வந்த நாவுக்கரசு பெருமானுக்கு கட்டமுது கொடுத்தார்.
திருக்கூட்டத்தோட வந்த நாவுக்கரசு பெருமானுக்கு கட்டமுது கொடுத்தார். அப்புறம் நல்ல கடுமையான வெயில், இது மாதிரி ஒரு வேனில் காலம், அங்க வந்து கடுமையான வெயில். அப்ப வந்து அவர் வரதுக்கு முன்னாடி சோலை உருவாக்குனார். நல்ல தாகம், அந்த தாகத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் அங்க ஒரு தண்ணியே கிடையாது, அந்த குளத்தை ஒன்று உருவாக்குனார். காவும் குளமும் முன் சமைத்து காட்டினார். இதெல்லாமே நாவுக்கரசு பெருமானுக்காக சிவபெருமானை செய்திருக்கிறார். அடைவில் அமன் புரி தரும சேனர் வயிற்றடையும் அது வடவனலும் கொடுவிடமும் வச்சிரமும் பிறவுமாம் கொடிய எல்லாம் ஒன்றாகும் எனக் குடரின் அகங்குடைய படருடந்து நடுங்கியமன் பாழியரை இடை விழுந்தார். கடுமையான சோலை நோய், அது மாதிரி ஒரு சோலை நோய் யாருக்கும் வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு கடுமையான சோலை நோய் சாமி கொடுக்கிறார். சோர்வில்லாத சமண சமயத்தை விரும்பி அறநெறியிலுடைய தர்மசேனருடைய வயிற்றில் பூந்த அந்த சோலை நோய் வடவை தீயம் கொடிய நஞ்சம். வடவை தீ அப்படின்னா பெரிய ஒரு தீ. அந்த வடவை தீ என்று சொல்லக்கூடிய வடவை தீயையும் அதே மாதிரி வடவா, அதாவது குதிரை முகமுடைய ஒரு பெரிய தீ, அது வந்து கடல்ல இருந்து உருவான ஒரு பெரிய தீ, ஊலி தீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தீ போய் வயிற்றுக்குள்ள பூந்துதான் சொல்றார். அப்படி தர்மசேனுடைய வயிற்றில் பூந்த அந்த சோலை நோய் வடைவை தீயும் கொடிய நஞ்சும் அப்புறம் வைரமும் இவை போன்ற கொடுமை செய்யும் பிற எல்லாம் ஒன்று கூடி வந்ததோ என்னும்படி குடரின் உள்ளே குடையவே துன்பப்பட்டு நடுங்கி அமரருடைய பாலியில் உள்ள அறையில் விழுந்தனர். அப்படியே வயிற்று வலி தாங்காம அந்த சமணர்களுடைய அந்த அறையே விழுந்தர்றார். அவ்வாறு அடைந்து இன்புறுவதற்கு என்று வடவனெல்லாம் வடவை தீ என்று சொல்வது அந்த குதிரை முகமுடைய ஒரு தீ என்று சொல்லி, அது கடலிலே உருவாகுவது என்று சொல்லி அந்த தீ வந்து உள்ள போன மாதிரி இருக்குது. வஜ்ரம்னா வைரம், மணிகளில் ஒன்று. தற்கொலை செய்து கொள்வர் வைரத்தை பொடியாக்கி உண்பர். நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. வைரத்தை பொடியாக்கி உள்ள போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், காப்பாற்ற முடியாது. வைரம் வந்து கண்ணாடி தான் வைரம், உள்ள போனோம்னா குடலையெல்லாம் கிழிச்சிடும். அதனால வைரம் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க நைட்ரேட் அப்படின்னு சொல்லி, நைட்ரேட் இந்த வைரம் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா காப்பாற்றவே முடியாது, அவ்வளவுதான், ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியாது. வைரம் வந்து உள்ள போக போகவே எல்லாம் அடிச்சிருன்னு சொல்லுவாங்க. வைரம் அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி. அந்த வஜ்ரம் வைரமே உள்ள போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வயிற்று வலியினுடைய துன்பத்தை சொல்றாரு. குடைதல், வயிற்றை மிகவும் உலையச் செய்தல் என்று சொல்லி அதான் சொல்றாரு. தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கி இட என்று சொல்லி அந்த பதிகத்துல வருது இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றாரு. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை. என்னால ஆற்றேன்னு என்னால தாங்க முடியலன்னு அர்த்தங்க. ஆற்றேன் அடியேன் அப்படின்னா என்னால அந்த இதை துன்பத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுடுகின்றது சோலை உடல் உள்ளொரு சோலை என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன் என்று சொல்லி அந்த வேதனையில பாடுனதுதான் அந்த திருப்பதிகங்க. கடைசிய வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை யானை என்று சொல்லி நாயனாருடைய திருவாக்கு கடைசி பாட்டிலே சொல்றார். அச்சமயத்திடைத்தாமுன் அதிகரித்து வாய்த்து வரும் விச்சைகளால் தடுத்திடவும் மேன்மேலும் மிக முடுகி உச்சமுற வேதனை நோய் ஓங்கியல ஆங்கவர்தாம் நச்சரவின் விடந்தலை கொண்டு என மயங்கி நவையுற்றார். ஒரு பாம்பனுடைய விஷம் தலைக்கேறின மாதிரி இப்ப அவருக்கு அந்த துன்பம் இருக்கு. அந்த வயிற்று வலியினுடைய துன்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பு கடிச்சா அதனுடைய விஷம் தலைக்கேறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு துன்பத்துல அவதிப்படுறார். அந்த சமயத்தினிடத்து தாம் முன்பு பழகி கைவந்துள்ள மந்திரம் முதலிய வித்தைகளாலே தடுக்கவும், ஏன்னா சமணத்துல தெரிஞ்ச மந்திரத்தை எல்லாம் சொல்லி பார்க்கிறார். அதே மாதிரி சமண குருமார்களும் வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒன்றாலும் அந்த சூளையை வந்து தடுக்கவே முடியல. மேன்மேலும் அதிகப்பட்டு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப மீண்டும் மீண்டும் அதிகமாயிட்டே இருக்குது. சோலை நோய் மீண்டும் மீண்டும் அதிகமாகுது. அப்படி பெருகி வேதனை தரும்படி அந்த நோயானது எழுந்ததுனாலே அங்க தர்மசேனரும் நஞ்சுடைய பாம்பினது விடவேகம் தலை கொண்டார் போல மயங்கி மூர்ச்சி அடைந்தார் என்று சொல்லி அப்படியே மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்து கிடக்கிறார். அமன் சமய சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான் என்று சொல்லி இதை வச்சுக்கொண்டுதான் எப்படி இந்த துன்பத்தில் கடைசியா 4 துன்பம் செய்யறாங்க இல்லையா. என்னென்ன செய்யறாங்க, சுண்ணாம்பு காலவாயில கொண்டு இடுவது, நஞ்சு கலந்த பால் சோறு கொடுப்பது, அப்புறம் யானையை விட்டு இடறச் செய்வது,
மொத்தம் 4 கடல்ல கட்டி கல்லுல கட்டி கடல்ல போடுறது. இதையெல்லாம் எப்படி வென்றார் அப்படின்னா அதுக்கு சமணம் சொல்றான், நம்ம சமயத்தில் இருந்த பொழுது நாம சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லி தப்பிச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் வயிற்று வலியே அவனால சரி பண்ண முடியல. வயிற்று வலியே முடியாம தான் அக்கா கிட்ட வர்றாரு. இல்ல இரவோடு இரவா அக்கா கிட்ட வர போறாரு. ஆனா அவன் எப்படா இதெல்லாம் ஒரு சுண்ணாம்பு கால வாயில 200 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு இதுல கொண்டு போய் வச்சா 7 நாள் கழிச்சு திறந்து பார்த்தா அப்படியே அமுதுண்டு தெளிவெய்திம்பார் சேர்க்கிற அமுதுண்டா எப்படி ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாராம். இது எப்படின்னு கேட்கிற பொழுது அவன் சொல்றான், சமணத்தில் இருக்கிற பொழுது நம்ம சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லி தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். வயிற்று வலியே சரி பண்ண முடியல அவங்க சொல்றாங்க. அப்படி தங்கள் மந்திரத்தால் செந்தி சிவநெறி வளர்க்க வந்தார், திருமணம் நேர செய்தார் என்று சொல்லி சொல்ற. நச்சரவின் விடம் தலை கொண்டன, அப்படியே ஒரு பாம்பு கடிச்சு அந்த வேகம் எப்படி விஷம் எப்படி வேகமா போக அது மாதிரி என்று சொல்லி சொல்ற. அவர் நிலைமை கண்டதன் பின் அவன் கையர் பலர் எண்டி கவர்கின்ற விடம்போன் முன் கண்டறியா கொடும் சூலை இவர் நமக்கு வந்ததினை யாது செயல் என்றழிந்தார் தவம் என்று வினைபெருக்கி சார்பல்லா நெறி சார்வார். இப்ப எல்லா குருமார்களும் வந்துட்டாங்க. இவர் தான் இருக்கலே இப்ப தர்மசேனர்னு பட்டம் வாங்கி கொண்டு ரொம்ப அதுல தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவரே இவர் தான். இருந்தாலும் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாரும் இப்ப அங்க வந்துட்டாங்க. தவம் என்று சொல்லி தீவினையே பெருக்கி நச்சார்புள்ளாத நெறிய சார்வாராகிய அந்த சமணர்கள் அவர் நிலைமை கண்டதற்கு பிறகு பலரும் கூடி உயிரை கவர்கின்ற விடத்தினை போல முன் எங்கும் எவரும் கண்டறியாத இந்த கொடிய சூலை இவர் நமக்கு வந்ததே, இனி என்ன செய்வோம் என்று மனம் அழிந்தார் என்று சொல்லி, இப்படி வந்திருக்குது, இதுக்கு நாம் என்ன செய்யறது என்று சொல்லி எல்லாரும் மனசு விட்டுட்டாங்களாம். ஆமா, இவ்வளவு நோய் இந்த மாதிரி உயிரே போகக்கூடிய அளவுக்கு கொடுமையான சூளை வந்திருக்குது என்று சொல்லி மனம் அழிந்தனர் என்று சொல்லி சொல்ற. தவம் என்று வினை வெறுக்கி அப்படின்னார். அதாவது தவம் என்று அவங்க சொன்ன அவங்க என்ன அவங்க சொல்லக்கூடிய தவம் எல்லாம் எதுவுமே தவம் கிடையாது, வினைதான் அதெல்லாம் இல்லைங்களா. பாயை உடுக்கி கொள்ளுவது, குளிக்காம இருக்கிறது, நின்று உண்பது, தலைமுடியை புடுங்கிக் கொள்ளுவது, இதெல்லாம் தவம் கிடையாது. அதாவது தவம் என்று வினை பெருக்கி அப்படின்னார். சார்பல்லா நெறி சார்வார் அப்படின்னா சார்புனா நற்சார்பு, அதாவது நல்ல சார்பு இல்லாத சமணர்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. சார்பல்லா நெறி என்று சொல்லி நற்சார்பை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்லி சொல்றார். நற்சார்பில் வந்துதித்துன்னு சொல்லி சிவஞான போகத்தில் தான் வருதுங்க. தீநெறி வழக்கு மங்கள வழக்காக சொல்லப்படும் சார்பல்லா நெறி என்று சொல்லி. புந்தலைவன் முருட்ட மணர் புலர்ந்து செயல் அறியாது குண்டிகை நீர் மந்திரித்து குடிப்பித்தும் தனியாமை கண்டுமிக பீலிகொடு காலளவும் தடவிடவும் பண்டையினு நோவு மிக பரிபவத்தால் இடர் உலர்ந்தார். இப்ப குண்டிகை அவங்க எப்பொழுதும் குண்டிகை வச்சிருப்பாங்க சமணர்கள். அந்த குண்டிகையில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் அப்படியே தெளிக்கிறாங்க. அது முதல்ல இருந்ததை விட இப்ப மீண்டும் சூளை அதிகமா இருக்கு. நெண்டசீர் நெடுமாறனா இருக்கு, அப்படிதான் செஞ்சாங்க. ஆமா, ஆளுக்கு ஒரு பக்கம் சூளை நோய் தீர்ப்பது அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பகுதி, அவங்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்குவாங்க. முதல்ல அந்த இதை வெப்ப எங்க வச்சிருந்தாங்க அதுல இருக்கு. அப்படி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பகுதி சுத்திட்டு இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு பகுதி. இப்ப ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்தை பாடி அப்படி பூசண பகுதி எல்லாம் அப்படியே எப்படி இருக்குதுன்னா பொய்கையில குளித்த மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு தென்றல் போல இருக்குது. இன்னொரு பகுதி அவங்க சமணர்கள் அந்த தீர்த்தத்தை எல்லாம் போட்டு மந்திரத்தை சொன்ன பகுதி அப்படியே தணல் மாதிரி கொதிக்கும். ஆமா, அவர் என்ன பாண்டியன் சொல்றாரு, ஒரே நேரத்துல சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனுபவிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்க. ஒரே நேரத்துல 2 அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் ஞானசம்பந்த பெருமான் அப்படி பார்ப்பார். அப்படி பார்த்தோன்னே ஞானசம்பந்த பெருமான் அந்த பகுதியும் சரி பண்ணுவார். அது மாதிரி இந்த இடத்துல அவங்க அந்த தீர்த்தத்தை போட்டாங்கன்னா மீண்டும் அதிகமாகுது, அந்த சோலை நோய் மீண்டும் அதிகமாகுது. குண்டிகையில் இருக்கக்கூடிய மயிர்பீளிகை எடுத்து அந்த தீர்த்தம் போட்டாங்கன்னா மீண்டும் அதிகமாகுது என்று சொல்லி சொல்றார். முன்னையனும் நோய் அதிகப்படும் மன வேதனையினால் வருந்தினார்கள். குருமார்கள் எல்லாரும் போட்டும் அது தனியல, கொஞ்சம் கூட தனியல. தாவாத புகழ் தர்ம சேனருக்கு வந்த வினே ஓவாது நின்றலும் ஒளியாமை உணர்ந்தாராய் யாவானாம் என் செய்கோம் என்றெளிந்த மனத்தினராய்
போவார்கள் இது நம்மால் போக்கரிதாம் என புகன்று. நம்மளால சரி பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு கடுமையான ஒரு நோயா இருக்குது என்று சொல்லி அவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. தாவாத புகழ் தர்மசேனருக்கு, தாவாத புகழ்னா கெடுதல் இல்லாத புகழையுடைய தர்மசேனருக்கு வந்த நோய் ஒழியாது நின்றுடவே. இப்ப அவர் பேர் தர்மசேனருங்க. நாவுக்கரசருடைய பெயர் போன பிறப்புல வாகீசர். இப்ப அப்பா அம்மா வச்ச பேரு மருள் நீக்கியார். அப்புறம் சமணர்கள் வச்ச பேரு தர்மசேனர். சாமி வைக்கிற பேரு திருநாவுக்கரசர். அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் வைக்கிற பேரு அப்பர். இத்தனை பேர் ஒருத்தர். அத்தனை பேரு எல்லாமே நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு தான் 5 பேருங்க. ஆமா, அவர் பெரியவர் அவரு. ஆனா திருநாவுக்கரசு அப்படிங்கறத மந்திரம். திருநாவுக்கரசுங்கிற பேரை சொல்லித்தான் அப்போதி நாயனார் சோராம் சொல்லுங்க. சரி சரி சரி. பேசுறேன் போட்டுருங்க பாத்துக்கலாம் போட்டுருங்க. போட்டுருங்க. சரி, நான் வகுப்புல இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல. கெடுதல் இல்லாத புகழையுடைய தர்மசேனருக்கு வந்த நோய் என்று சொல்லி, தர்மசேனர் அப்படிங்கிறது அவருக்கு சமணர்கள் வைத்த பெயர். அது நீங்காத தன்மையினை உணர்ந்து ஆஹா நாம் இனி என்ன செய்வோம் என்று சொல்லி அழிவடைந்த மனத்தினுள் என்று சொல்லி இது நம்மால் போக்குதல் அரிதாகும் என்று கூறி அகன்று இது நம்ம சரி பண்ண முடியாது, நம்ம இடத்த காலி பண்ணா போதுன்ட்டு அவர் அப்படியே விட்டுட்டு குண்டர்களும் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி வருங்க பின்னாடி. சமணர்கள், அந்த குண்டர்களாகிய சமணர்கள் கடைசியை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளால செய்ய முடியாது, இது சரி பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு பிறகுதான் அக்கா நினைவு அவருக்கு வரப்போகுது. இன்னும் அக்கா நினைவு வரல. இது நம்மால் போக்குதல் அரிதாகும் என்று கூறி அகன்று போவார்களாகி தாவாத புகழ் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல எப்பொழுதும் குறைவில்லாத புகழை உடையவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி முன்னும் யாவருக்கும் தவிராத அந்த ஈகவினை தலை நின்றார். ஆதலாலும் இதுபோல் ஒளியுடைய வித்தகராய் மேம்பட்டார் என்று சொல்லி சொல்றார். முக்காலத்தும் குறைவில்லாத புகழை உடையவர். அதான் அந்த நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது உலக ஏழினும் நயப்புற மன்னுக அப்படின்னார். சாமி தான் சொல்றார். திருநாவுக்கரசுங்கிற பேரு சாமி தான் சொல்றார். நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலக ஏழினும் நயப்புற மன்னுக. 7 உலகத்திலேயே அந்த பேர் நிலைச்சு நிக்கணுமா, நாவுக்கரசருடைய பெருமை அப்படின்னு யார திருவதிகை வீரட்டான பெருமானே கருதுறாரு. ஆமா, அந்த பேர் தான் நின்னது. அப்புறம் ஞான சம்பந்த பெருமான் சொன்னதுனால அப்பர் அப்படிங்கிறது நிலை பெற்றது. தாவாத புகழ்னா என்றும் கெடாத முக்காலத்தும் குறைவில்லாத என்று சொல்லி சொல்றாரு. ஓவாது நீங்காது என்று சொல்லி போவதாகிய செயல் முன்னரும் புகன்றதாகிய செயல் பின்னரும் என்று சொல்லி அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. போவார்கள் ஆகி என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாடல்ல குண்டர்களும் கைவிட்டார் கொடும் சூலை கை கொண்டு மண்டி மிக மேன்மேலும் முடுகுதலால் மதிமயங்கி பண்டையுற உணர்ந்தார்க்கு திலகவதியார் உளராக கொண்டவர்வால் ஊட்டுவான் தனை விட்டார் குறிப்புணர்த்த. ஊட்டுவான் அப்படின்னா சமையல்காரனுங்க, சாப்பாடு செஞ்சு போடுறான் இல்லையா, அதனால அவனுக்கு பேர் என்ன, ஊட்டுவான். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு பிறகு குண்டர்களும் கைவிட்டார் கொடும் சூலை கை கொண்டு, அம்மன் குண்டர்களும் கைவிட்டனர் கொடிய சூலை தம்மை பற்றி கொண்டு மேன்மேலும் பெருகி வருத்துதலால் இருக்கிறதிலிருந்து நாளுக்கு நாள் சூலை அதிகமாயிட்டே இருக்கு, அந்த துன்பம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னது செய்வதென்று அறியாத மதிமயங்க நிலையில் முன்னைய உறவினரை என்னை உணரப்புக்க வேற யாரு நமக்கு இருக்கிறான்னு அப்பதான் அவருக்கு, அது வரைக்கும் அக்கான்னு ஒருத்தர் கூட பிறந்தாங்கன்னு அவருக்கு நினைவே கிடையாது. அப்பதான் சரி நம்ம கூட யார் இருக்கிறாங்க, நமக்கு யாரெல்லாம் உறவு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சோம்னா அக்கா ஞாபகத்துக்கு வராங்க. அக்கா ஞாபகத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம், பெருமானுடைய அருள் தான் காரணம் இல்லைங்களா. சொல்லியிருக்கிறார் இல்லையா சாமி, அன்னவனை சூளை மடுத்து ஆட்கொள்வோம் சொல்லி, அதான் அந்த இடம் தான் இது. இப்போ அப்படி உணரப்புக்க அவருக்கு திலகவதியார் ஆகிய தமக்கையார் உள்ளார், அவர் துணை செய்ய வல்லார் என்று நினைவு கொள்ளவே. சரி அக்கா எப்படி நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்காவுடைய நினைவு வருது. உடனே என்ன செய்யறாருன்னா தமது குறிப்பினை உணர்த்தும் பொருட்டு தம்மை ஊட்டுவிக்கும் ஏவலாளனை சமையல் செய்யறதுக்கு ஒருத்தரை கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு. அப்படி சமையல்காரனை இரவோடு இரவா அனுப்புறாரு.
அக்கா கிட்ட போய் சொல்றது. குண்டர்கள்னா சமணர்கள் கைவிட்டார் என்று சொல்றார். சூளை இறைவருடைய அருள் சக்திங்கிறாரு. சூளை இப்ப நாவுக்கரசர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இறைவருடைய அருள் சக்தி அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்றார். இறைவர் அருள் கொள்ளவே முன் கொண்டிருந்த மயக்கம் விட்டது என்பது குறிப்பு. சார்ந்ததன் மன்னமாய் நிற்பது ஆன்மா இயல்பு என்பதும் உலகத்தை பற்றி அதனோடு அத்துவிதமாக நின்ற உயிர் போதும் அதனை விட்ட போது இறைவன் அருளை பற்றி கொண்டு அதனோடு அத்துவிதமாய் நிற்கும் என்பதும் உணர்த்தப்பட்ட குறிப்பு காண்க என்று சொல்லி, அது ஆன்மாவுடைய நிலை என்னன்னா சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது. எதை சார்ந்து இருக்கிறோமோ அதனுடைய இதில் தான் நம்ம இருப்போம். அதனால இப்ப சூளை வந்ததுனால அவருக்கு வேற நினைவுகள் வருது. சூளை வரலைன்னா சமணத்தை சார்ந்தேதான் இருக்க போறார். மதிமயங்கி பண்டை உணர்ந்தாருக்கு மதிமயக்கமது இனி இந்த நிலையில் இங்கு துணையாவார் யாவரோ என்று தெரியாது மனம் கலங்கி இருக்கிறார். அதனால பண்டை உறவு உணர்ந்தார் அவருக்கு என்று சொல்லி சொல்றார். ஊட்டுவான் அடிசில் சமைத்தலைக்கும் ஏவலாளல். திருமணத்தில் அமுதாக்குவதற்காக ஒருத்தனை கொடுத்திருக்கிறாங்க. அவன் தான் போய் சொல்ல போறான் ஊட்டுவான் என்று சொல்லி. இங்க திலகவதியார் பால் சேரும் நல்லுள் பயனை ஊட்டுவிப்பான் என்றது துணிப்பொருளும் கொல்ல வைத்த தெய்வீக, அதாவது ஊட்டுவான்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறவன் ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா திலகவதியார் பால் சேரும் நல்லூல் பயனை ஊட்டுபவன், நல்ல வினை பயனை ஊட்டுபவன் என்று சொல்லி ரெண்டு பொருளா எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சேக்குனிய உரையில சொல்றார். ஆமா, அதன் பயனும் கொடுப்பானும் என்று சொல்லி சாக்கினார் குணத்துல செய்வனையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்து ஒரு எனக் கொண்டுன்னு நம்முடைய சாக்கிநாயனர் குணத்துல வர்ற மாதிரி அந்த வினை கொடுக்கறது அவன் தான், அதுக்கு பயனையும் கொடுக்கறது சாமி தான் கொடுக்க முடியும். அதனால நல்வினை பயனை நல்லூர் பயனை ஊட்டுவிப்பான் என்று சொல்லி ஒரு துணை பொருள் என்று சொல்லி சொல்றார். குறிப்புணர்த்த சொல்லிவிட்ட செய்தி, அதாவது சைவ சமயத்துல மட்டும்தான் 4 நெறிகள் சொல்லப்படுது, வேற எந்த சமயத்திலும் கிடையாதுங்க. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பான். நம்ம செய்வினை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யக்கூடிய ஆன்மா. சரி, வினையனுடைய பயனை நம்மளே எடுத்துக்க முடியுமானா அப்படி எடுத்துக்க முடியாது. வினை பயனை அது வினை என்று சொல்லுவது சடம் இல்லைங்களா? சடம் தானே பற்றாது. அந்த வினை பயனை யாரு கொடுக்க முடியும்? சிவபெருமானால மட்டும்தான் கொடுக்க முடியும். முப்பொருள்கள்ல நமக்கு வினை பயனை கொடுக்கக்கூடியது சிவம் மட்டும்தான். அப்புறம் அதன் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். செய்வினை செய்யக்கூடியவன், அதனுடைய பயன் நல்வினையா இருந்தா நன்மை, தீவினையா இருந்தா தீமை துன்பம். இது ரெண்டையும் கொடுக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். இந்த 4 இருக்கக்கூடியது சைவ சமயம் மட்டும்தான். அதனாலதான் சாக்கிய நாயனார் புத்த சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். அவர் புத்த சமயத்துல நிறைய படிச்சவர் சாக்கிய நாயனார். சாக்கியர்னா புத்தர்னு அர்த்தங்க. ஏன் சைவத்துக்கு வந்தார் அப்படின்னா, இந்த 4 நெறிகள் இருக்கக்கூடிய சமயம் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி. சமணத்துல இந்த நெறிகள் இருந்தாலும் சமணர்கள் எப்படின்னா ஊழ்வினை உபந்து வந்தொருத்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வினை தானே பற்றும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளதுல அப்படி கிடையாது. வினை தானே என்னைக்கும் பற்றாது. வினை பயனை கொடுக்கக்கூடியவன் நம்ம சாமி தான். அதனாலதான் நம்ம பெருமானம் வணங்கணுங்கிறது. எய்தவனை நாடு இரு அப்படின்னு சொல்லி நமக்கு சிவபோக சாரத்துல சொல்றாருங்க. எய்தவன் யாரு? சிவபெருமான் தான் எய்தவன். குறிப்புணர்ந்த அந்த செய்தியின் குறிப்பாவது திலகவதியார் இங்க நமக்கு உதவும்படி வேண்டுதல். அவன் என்ன குறிப்புல சொல்றான்னா, தம்பி ரொம்ப சிரமப்படுறாரு, தம்பினால ஒண்ணும் முடியல, நீங்க தம்பிக்கு உதவி செய்யணுங்கிற கருத்துல அனுப்புறாரு. ஆனா அக்கா அப்படி எல்லாம் வந்துருவாங்களே என்ன சொல்ல போறாங்க சொல்றாங்க பாருங்க. அங்கவன் போய் திருப்பதிகை தனையடைய அருந்தவத்தார் பூங்கமல் நந்தனவனத்தின் புறம்பனைய கண்டிறைஞ்சி ஈங்கியான் உமக்கிளையார் ஏவலினால் வந்ததென தீங்குளவோ என வினவும் மற்றவனும் செப்புவான். அவன் உன்னுடைய தம்பியினுடைய ஏவலால வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே தீங்குளதோ அப்படின்னா சரி, அக்காவுக்கு தெரியும் இல்லையா? திலகவதி அம்மாவுக்கு எதுக்காக வந்திருக்கிறான்னு அவன் சொல்லாமையே தெரிஞ்சுட்டாங்க. தீங்குளதோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பாட்டு. ஆங்கவன் போய் திருவதிகை அடைய, அப்படி அவன் போய் திருவதிகையினை அணைய அந்த நேரத்தில் அருந்தவத்தாராய் திலகவதியமார் பூக்கள் மனம் வீசுகிற நந்தவனத்தில் அம்மா தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காலையில் நேரமா இருந்தா கோயிலை கூட்டிட்டு இருந்திருப்பாங்க, கோயிலை மெழுகிட்டு இருந்திருப்பாங்க. அதை விட கொஞ்சம் இது மலர் பறிச்சிட்டு இருக்கிறாங்க. பெருமானுக்கு சாற்றுவதற்கு மலர் பறிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே
அப்பர் சாமிகளுக்கு முன்பாகவே உழவாரப்பணி செய்து காட்டிய பெருமை அம்மாவுக்கு உண்டு. அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா, நிலை பெறுமாறு என்னதில் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்னும் அலைபுணர் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்றும் ஆரூரா என்றென்று அலரான் இல்லை. இதை முதல்லயே செஞ்சு காட்டியதாருன்னா திலகவதி அம்மா தான். அப்பர் சாமிகளுக்கு இதை முதல்லயே செஞ்சு காட்டியிருக்காங்க. இங்க கூட திலகவதி அம்மா செஞ்சாங்க, வேறு பற்று இல்லை, எல்லாம் விட்டுட்டு கடைசியா கோயில்ல போய் ஒரு அரசர் செஞ்சார் இதையெல்லாம். அரசனா இருக்கிற பொழுது சேரமான் பெருமாள் நாயனார், அதுதான் பெருசு. அதாவது அவ்வளவு பெரிய அரசர் செய்யறதுக்கு ஏவல் ஆட்கள் 1000 பேர் இருப்பான் இல்லையா. அரசன் சொன்னா யாராவது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அவரே செய்வாராம். அதுதான் பெரிய வேலை. உலக இயல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என்று உணர்வார், புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீட்டினுள் மூழ்கி நிலவும் நந்தவனப் பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டணைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. காலையில போய் நந்தவனத்துல புகுந்து அந்த களையெல்லாம் பறிப்பார், தண்ணீர் பாய்ச்சுவார், அப்புறம் மலர்கள் எல்லாம் பறிப்பார், அதை மாலையாக தொடுப்பார், அப்புறம் இந்த மாலையெல்லாம் கொண்டு அஞ்சை களத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சாற்றுவார். இப்படி எல்லாம் ஒரு அரசர் செஞ்சிருக்கிறார். அதான் பெரிய. அதே மாதிரிதான் அம்மையார் கோயிலுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் அனுமதி மங்கையர்க்கரசி அம்மாவுக்கு. ஆனா வந்து கூட்டம் கோயில பணி செய்வாங்க. அப்படிதான் சேக்கிழ நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுறார், பணி செய்து நாள்தோறும் பறவை அப்படின்ற. பணியும் செய்வாங்க, பரவுதல்னா பாடுறது, சாமியை பாடுறது. பணி செய்து நாள்தோறும் பறவைன்னு ரெண்டும் முக்கியம் இல்லைங்களா. தொண்டும் செஞ்சாங்க, அதே மாதிரி பரவவும் செய்தாங்க. தீங்குலவோ என்று கேட்க மற்றவனும் சொல்வானாகி அருந்தவத்தோ திருப்பணிகள் பல செய்தார் என்று சொல்லி பூங்கமல் நந்தவனத்தின் புறம்பனைய. அக்கா பாருங்க, தவச்சாலையில ஏதாவது படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அவன் எந்நேரம் போனானே தெரியல, இரவு நேரத்துல தான் போயிருப்பான் இல்லைங்க, வெடிய கால நேரம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பூ பறிக்கிற நேரம் அதுதானே, 5 மணி 6 மணிக்கு பூ பறிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இவன் போற நேரத்துல அக்கா பூ பறிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்பர் சாமியில் அந்த நேரத்துக்கு தான் போவாரு. அதிகாலையில் மலர்கள் விரிந்து மனம் கவல்வன ஊட்டுவான் முன் இரவனில் சென்று விடியற்காலையில் திருவதினை அடைந்தனன் என்று பூங்கமல் என்று சொல்லி விடியற்கால அவன் புறப்பட்டு இருப்பான். ஒரு 3 மணி 2 மணிக்கு புறப்பட்டு இருப்பான் திருவதிகை அதிகையில். அங்கிருந்து திருப்பாதிரிப்புலியூர்ல இருந்து அங்கிருந்து அதிகை வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்கும். அதனால வந்து சேர்ந்த நேரம் என்னன்னா விடிய கால நேரத்துல வந்து சேர்ந்திருக்கிறான். விடிய கால நேரங்கனால திலகவதி அம்மா மலர் பறித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நாவுக்கரசு பெருமான் வர நேரத்தை சொல்ற பொழுது நீரடைந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. திருப்பள்ளி எழுச்சி காலத்துல நாவுக்கரசு பெருமான் வர்றாரு. அது எப்படின்னா அதுக்கு ஒரு உண்மை சொல்றாரு பாருங்க. நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி. திருநீர் அணிஞ்சு அகையர்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் போகுமா. அப்புறம் கதிரவன் வெடிஞ்சதுன்னா, கதிரவன் வந்தாச்சுன்னா புறையர்கள் என்று சொல்லக்கூடிய இருட்டு போயும். அந்த நேரத்தில் தான் அவரும் வந்திருக்கிறார். புறம்பனைய என்று சொல்லி சொல்றார். அப்படி திலகவதியா மலர்களை பறித்துவின் நந்தவனத்தினின்றும் வெளிப்போந்த நேரம் என்று சொல்லி கருதப்படும் என்று சொல்லி அதற்கு முன்பாயின் அத்திருப்பணி செய்வார் சிவனை நினைந்து திருவைந்தெழுத்தில் எண்ணிக்கொண்டு செல்வார் ஆதலின் பிறர் ஒருவரிடம் வாய் பேசார் என்பது. இது என்னன்னா மலர் பறித்து கொண்டு வர்ற நேரம் அப்படிங்கிறார். ஏன்னா மலர் பறித்துட்டு இருக்கிற பொழுது யாருகிட்டையும் பேச மாட்டாங்க. அந்த மலரை கையில கொண்டு வந்துட்டு இருக்கிற பொழுது யாருகிட்டையும் பேச மாட்டாங்க. அதனால அந்த நேரம் முடிஞ்சு, மலர் பறித்த நேரம் முடிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உமக்கு இளையார் உமக்கு தம்பியார் இப்போது பரசமயத்தினிடை வீழ்ந்தவராயினும் இனி உய்யும்படி நீர் அருள் செய்வீராயின் சிவனடிமை திறத்தில் உமக்கு அவர் இணைக்க மாட்டார் ஆதலின் உய்யும்படியை அருள்வீர். உமக்கு இளையார் அப்படின்னா உனக்கு இளைச்சவர் இல்லைன்னு ஒரு பொருள், உனக்கு இளையவர் அப்படின்னு ஒரு பொருள். அது இளையார் அப்படிங்கறதுல அந்த சொல்லிலேயே அப்படி இருக்கு. அதாவது உனக்கு இளையவர், உனக்கு பின்னாடி பிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இன்னொன்னு உனக்கு ஒன்னும் இளைச்சவர் இல்ல அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய சமயாச்சாரியரா வரப்போறாரு. அது ஒரு சொல்லால சேக்கிழ பெருமான் இங்க நமக்கு சொல்லி காட்டுறாருங்க. ஏவலினால் வந்தது அப்படின்னா இந்த இளையார் ஏவலினால் நிகழ்வதாயிற்று என்று சொல்லி சொன்ன உடனே தீங்குலவோ என வினவ. அக்காவுக்கு எல்லாமே தெரியும். சூளை நோயா தீங்கினையே இறைவர்கள் பெறும் நலமாக கருதினாராதல் என்பது தீமையினைய நன்மையாக கொண்டன என்று சொல்லி சொல்ற. தீங்குலதோ என்று சொல்லி சொல்றாங்க. கொல்லாது சூளை நோய், இந்த ஒரு பாட்டோட நிறுத்தி. கொல்லாது சூளை நோய் குடர் முடக்கி தீராமை எல்லாரும் கைவிட்டார் இது செயலன் முன்பிறந்த நல்லால் பால் சென்ற எம்பி நானுயும் வடிகேட்டுங்கு அல்லாகும் பொழுதனைவாய்
என்றார் என்று அறிவித்தான். அதாவது சூளையானது எப்படி இருக்குன்னா, சொல்வது மட்டும் செய்யாது குடரனை முடக்கி தீரா நோயாக அவர்பால் நின்றது. என்ன சொல்றேன்னா, சும்மா சாதாரண வயிற்று வலி அல்ல, அது எப்படின்னா உயிர் மட்டும் போகல, அந்த அளவுக்கு அது துன்பத்தை கொடுக்குது என்று சொல்லி எல்லாரும் கைவிட்டனர். அங்கிருந்த சமணர்கள் அத்தனை பேர் கைவிட்டார்கள். இந்த செய்தியை என் முன்பிறந்த நல்லால் இடத்து சென்று சொல்லி நான் உய்யும் வகையினை அவர்வால் கேட்டு இங்கு ராப்போதில் அணைவாய் என்று நான் என்ன செய்யறது, பொழுதனை இரவு விடியறதுக்குள்ள அக்கா கிட்ட போய் சொல்லி நீ மீண்டும் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றான். சூளை நோய் கொள்ளாது குடர்முடுக்கி தீராமை அப்படின்னா தீங்குளவோ என்றாருக்கு. ஆம், தீங்குளது அது கொடும் சூளை ஆயின் அதன் அளவு உயிர் போக்கும் அவ்வளவு நிகழவில்லை. இன்னும் உயிர் மட்டும் போகல, மற்றபடி எல்லாம் இந்த துன்பம் அவ்வளவு துன்பப்பட்டு இருக்கிறான் உங்க தம்பி அப்படின்னு சொல்றான். வந்தவன் அப்படி சொல்றான், கொல்லாது சூளை நோய் என்று சொல்லி. திருநாவுக்கரசர் பெருமானை ஊட்டும் திருப்பணி செய்யும் பேரு வாய்க்க பெற்றவனது சொற்றிரம் என்றோ குடரோடு துடக்கி முடக்கி இட என்று சொல்லி. எல்லாரும் கைவிட்டார்னா கைவிடாது காக்க வல்லார் என்று சொல்லி. எல்லாருன்னா தேவர் என்று கொண்டு சமண குருமார்களை தேவர் என்று அழைக்கும் மரபு வழக்கப்படி கொண்டார் என்று சொல்லி. அதான் அவங்க குருமார்கள் எல்லாரும், அதுல குருநாதரா இருக்கக்கூடிய எல்லாரும் செஞ்சு முடியல. என் முன் பிறந்த நல்லார் என்று சொல்லி, முன் பிறந்தாலாதல் அவர் நன்மையும் முன்னில் நல்லார் அப்படின்னா அம்மாவுடைய தவத்தை வச்சு சொல்றாரு. திலகவதி அம்மா நல்லால் என்று சொல்றாரு. அல்லாகும் பொழுது இங்கு அணைவாய் என்று சொல்லி. அல்லனா இரவுங்க, இரவு ராத்திரி முடியறதுக்குள்ள, இரவு நேரம் முடியறதுக்குள்ள நீ வந்துரு அப்படின்னு சொல்ற. ஊட்டுவான் சென்றதும் இரவேயாம் என்பது மேலுணர்த்தப்பட்டது என்று சொல்லி. நாயனர் காணாமே இரவின்கண் பாடலி புத்தரத்தை விட்டு திருவதிக்கு சேர்ந்த கருத்தை பற்றியது. அங்க பாடலி புத்தரம் அப்படிங்கிறது அதான் நமக்கு திருப்பாதிரி புலியூர் தான் பாடலி புத்தரம். அங்கதான் சமணப்பால் இருந்திருக்கு. அங்க பாடலி புத்தரத்துலதான் அவர் இருக்கிறார். அங்கிருந்து திருவதிக்கு எவ்வளவு வரணும், ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவு வரும். அங்கிருந்து அவன் வந்திருக்கிறான். பாடலி புத்தரத்திலிருந்து திருவதிக்கு வந்திருக்கிறான். பாடலி புத்தரங்கிறத சமணப்பால் இருந்தது. அச்சமன் கையை தூண்டியதும் கருதுக என்று சொல்லி. காணாம இரவின்கள் அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கிறான். இவர் படுற துன்பத்தை பார்த்து அவனும் சமணனா தானே இருந்திருப்பான். ஆனாலும் கூட சரி ஏதோ அவரால் ரொம்ப முடியாம துன்பப்படுறார் என்று சொல்லி அக்கா கிட்ட சொல்றதுக்காக அவன் வந்திருக்கிறான். அச்சமணன் செய்த தீய இறைகளுக்கெல்லாம் ஈண்டு வரும் துயரோ ஈசனடியார்க்கு என்று மூண்ட மனம் நேர்நோக்கி முதல்வனையே தொழுதிருந்த நாவுக்கரசு பெருமானுக்கு திண்மை சிவனை அடைந்த அதன் பின் உரைப்பினால் ஆகிது என்று சொல்லி சொல்றாரு. இங்கல் ஆகும் பொழுதென்ற ஒளியுடைய வித்தகராய் தர்மசேனர் அதுவரை அங்கு ஒளி நின்றது என்று சொல்லி சொல்றாரு. இப்படி சொன்ன அவன் சொன்ன உடனேயே அக்கா உடனே போயிருவாங்களே, என்ன அப்படி எல்லாம் போகல. சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த சமணப்பாலிக்கு நான் வரமாட்டேன்னு அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. இந்த தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய அந்த சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லி அதற்கு பிறகு அவரே வரப்போறார். அது நம்ம அடுத்த வாரம் சிந்திச்சுக்கலாம். போதும் இல்லைங்களா? 57 பாட்டு பார்த்திருக்கோம். ஆமா. நன்றறி அமன் பள்ளி நன்னுகிலேன் எனும் மாற்றம் சென்றவனுக்கு குறை என்று திரகவதியார் மொழிய அன்றவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவர் குறைத்தான் என்று சொல்லி வரமாட்டேன்னு அக்கா சொல்லிடுறாங்க. ஏன்னா ஏன் வரமாட்டேன்னா, ஒரு சிவபெருமானை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அடியாரா இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஒன்னு அதை தட்டி கேட்கணும். தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இல்லைன்னா காதை பொத்திட்டு இந்த பக்கம் வந்துடணும். நம்ம சரி கேட்டுட்டு நாமளும் அவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு வினை தான் வரும். அது ரொம்ப கடுமையான வினை தான் நமக்கு வரும். அப்ப சிவபெருமானை நிந்தனை செய்யக்கூடிய அந்த சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னுடைய தம்பியாகவே இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நாங்க வரமாட்டேன். அதுதான் அம்மாவுடைய உரைப்புங்க. திலகவதி அம்மாவுடைய உரைப்பு என்னன்னா அதுதான். நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமன் அப்படிங்கிறது அந்த இடம் ரொம்ப முக்கியமான பாட்டு. அடுத்த வாரம் நம்ம விளக்கமா பார்த்தோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.
நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, நவாய் கனகத்திரளே போற்றி, வேல் முருகனுக்கு ஐயா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பட்டமும் செய்யா போய் பார்த்துக்கணும். திருநெல்வேலி 3 நாள் நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். நேற்று வந்தேன். 3 நாள் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம். நல்ல அன்பர்கள் 200-250 பேர் வராங்க நிகழ்ச்சிக்கு. 200 பேருக்கு மேல வராங்க. எல்லாருமே நல்ல வயசானவங்க, நல்லா கேட்கறாங்க. சாமி வந்திருந்தாரு, செங்கோலாதின்னு ஒரு நாள் வந்திருந்தாரு.